வணக்கம். கற்றலின் கேட்டலேன் என்று ஒரு புத்தகத்தை நாமாக எடுத்து படிப்பதை காட்டிலும் பிறர் சொல்லி அதனுடைய கருத்துக்களை நம் மனதில் பதிவு வைப்பது மிக சுலபம், அல்லது அது மிகுந்த ஆழ்ந்த எண்ணங்களை உருவாக்கும். ஒரு சில நேரங்களில் நாமாக கற்பது தான் அந்த கருத்தை நம் மனதில் உள்வாங்கிக்கவும் இயலும். பல்வேறு தருணங்களில் ஒரு நல்ல புத்தகத்தை கொண்டு வருவது ஒரு எழுத்தாளர்களின் எண்ணமாக இருக்கும். அறிவியல் சார்ந்த கருத்துக்களை ஆங்கிலத்தில்தான் அநேகம் படித்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஆங்கிலம் சார்ந்த முறையான கருத்துக்களை தமிழில் தர வேண்டும் என்பதுதான் இந்த பேச்சின் நோக்கம். ஒரு நல்ல புத்தகமாக உருவாகியுள்ளது எலக்ட்ரானிக்ஸ், ஃபோட்டானிக்ஸ், ஸ்பின்ட்ரானிக்ஸ் என்னும் தலைப்பில் ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு எளிய கருத்து உரையாடல் இந்த நிகழ்வு. எலக்ட்ரானிக்ஸ் என்பது அனைவரும் அறிந்ததுதான். மின் துகளியல், அதாவது ஒரு அணுக்கரு இருக்கின்றது. நாம் பார்க்கின்ற அனைத்து பொருள்களும் அணுக்களால் கூட்டமைப்பு தான் என்பதை புரிந்து கொள்வோம். அதாவது நம் கண்ணெதிரே உள்ள ஒரு திடப்பொருளோ அல்லது திரவ பொருளோ அல்லது வாயு பொருள் எதுவாகினும் அதனுள் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் உள்ளன. அந்த அணுக்கள் எவ்வாறு ஒன்றுடன் ஒன்று இணைந்து பணிபுரிகின்றது அல்லது செயலாற்றுகின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு அணுவில் அதனை சுற்றியுள்ள ஒரு உட்கருவி, அதனுள் உள்ள ஒரு உட்கருவில் நியூக்ளியஸ் என்று சொல்வோம். அதை சார்ந்து வெளியில் சுற்றுகின்ற ஒரு துகள் மின் துகள் என்று சொல்வோம். அந்த மின் துகள் என்பதை எலக்ட்ரான் என்று அழைப்பார்கள். அந்த எலக்ட்ரானின் போக்கை ஒருங்கிணைப்பது அல்லது செயலாற்றம் செய்வதற்காக கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வது எலக்ட்ரானிக்ஸ் என சொல்ல வேண்டும். இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு ரிமோட், டிவி ரிமோட் இருக்கிறது என்றால் அந்த டிவி ரிமோட் நம்முடைய தேவைக்கு ஏற்ப அந்த டிவியில் காட்டப்படுகின்ற சேனல்களை மாற்றுவதற்கு உதவுகின்றது. அது எவ்வாறு உதவுகின்றது? நான் எண்ணை அழுத்துகிறேன் 3 அல்லது 4 என்கின்ற பொழுது அதற்கு தகுந்தாற்போல் அந்த சேனல்கள் மாற்றப்படுகின்றன. அல்லது வால்யூம் அதிகமாக்க வேண்டும், குறைக்க வேண்டும் என்றாலும் அந்த டிவி ரிமோட்டை பயன்படுத்துகிறோம். இது ஒரு கண்ட்ரோல் அண்ட் மேனிப்புலேஷன் என்று சொல்லுவோம். கண்ட்ரோல் என்பது வால்யூமை ரைஸ் பண்ணுவது அல்லது குறைப்பது. மேனிப்புலேஷன் என்பது வால்யூம் பட்டனை அழுத்த வேண்டுமா அல்லது சேனல் பட்டனை அழுத்த வேண்டுமா என்பது மேனிப்புலேஷன். அதேபோல் ஒரு எலக்ட்ரான், அதாவது ஒரு மின் துகள் ஒரு நேர்பாதையில் செல்ல வேண்டுமா அல்லது பாதை விலகி செல்ல வேண்டுமா, அந்த பாதையில் செல்லும் பொழுது வேகமாக செல்ல வேண்டுமா அல்லது சாதாரண நிலையில் நகர்த்த வேண்டுமா என்பதுதான் கண்ட்ரோல் அண்ட் மேனிப்புலேஷன். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் என்கின்ற பிரியும் துறை கண்ட்ரோல் அண்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் எலக்ட்ரான் சார்ந்த விஷயம்தான். இதை புரிந்து கொண்டு தான் கடந்த ஒரு 60-70 ஆண்டுகளில் எலக்ட்ரானிக்ஸ் துறை மிக மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. மிக எளிமையாக புரிய வைக்க வேண்டுமென்றால், நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற கம்ப்யூட்டர், டெலிவிஷன், அதற்கான ரிமோட், இவை எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த விஷயங்கள். இது மட்டுமல்ல, விண்ணில் செலுத்தப்படுகின்ற ராக்கெட் முதல் பாதாளத்தில் கடல் அடியில் இருக்கக்கூடிய சப்மரீன் வரை அனைத்துமே எலக்ட்ரானிக்ஸ் துறை சார்ந்த கண்ட்ரோல் சார்ந்து செயல்படுத்தப்படுகிறது. ஒரு மின்சார சாதனமாக இன்றைய அளவில் வாகனங்கள் வந்துவிட்டன. எலக்ட்ரிக்கல் கார் என்ற நிலையில் துறை வளர்ந்து வந்துள்ளது. இந்த எலக்ட்ரிக்கல் கார் என்பதும் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் செயல்படுத்த முடியாது. ஏனென்றால் அதில் உள்ள இக்னிஷன் சிஸ்டம், அதில் உள்ள மற்ற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்து உள்ளது. நாம் கம்ப்யூட்டர் என்று சொல்லும் பொழுது எலக்ட்ரானிக்ஸ் சொல்கின்றோம், ஒரு வாகனத்துக்கும் எலக்ட்ரானிக்ஸ் சொல்கின்றோம் என்னும் பொழுது தான் சில புரிதல்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அதில் பயன்படுத்தக்கூடிய, அதாவது நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர், டெலிவிஷன், மற்றவற்றில் பயன்படுத்தப்படுகின்ற எலக்ட்ரானிக் சாதனம் ஒரு குறிப்பிட்ட பொருள் சார்ந்து உள்ளது. சிலிக்கான் என்கின்ற ஒரு தனிமம், அதாவது ஒரு எலமெண்ட், அதை சார்ந்து உள்ளது. ஆனால் இந்த எலக்ட்ரிக் கார் உற்பத்திகளிலும் அந்த எலக்ட்ரிக் கார் செயலாற்றுகின்ற நேரங்களில் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைசஸ் சிலிக்கான் கார்பைடு, அதாவது இதே சிலிக்கானில் ஒரு கார்பன் ஆட்டத்தை இணைத்தால் அது எவ்வாறு செயலாற்ற முடியும் என்பதை புரிந்து கொண்டு சிலிக்கான் கார்பைடு என்ற ஒரு பொருளை பயன்படுத்துகின்றோம்.
எனவே இந்த எலக்ட்ரானிக்ஸ் என்கின்ற கட்டமைப்பு விரிந்து கொண்டே வருகிறது. ஒரு பொருளை பயன்படுத்தியதிலிருந்து இன்று பல்வேறு பொருட்களை பயன்படுத்துகிறோம். எவ்வாறு இவற்றை மாற்றி அமைக்கிறார்கள் என்பதை சற்று விரிவாக பார்க்க வேண்டும். அது எலக்ட்ரானிக்ஸ் என்கின்ற தலைப்பில் மட்டும் நாம் பின்னர் பேசும்பொழுது புரிந்து கொள்ளலாம். அடிப்படையாக ஒரு எலக்ட்ரானிக்ஸ் என்கின்ற நிலையில் பயன்படுத்தக்கூடிய பொருள் அநேகமாக திடப்பொருள்களை தான் பயன்படுத்துகிறோம். திரவ பொருள்களை சில இடங்களில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்காக பயன்படுத்தலாம். அதேபோல் வாயு பொருட்களும் எங்காவது ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் அநேகமாக சாலிட் மெட்டீரியல்ஸ், அதாவது திடப்பொருள்களை தான் பயன்படுத்துகிறார்கள். அதுவும் குறிப்பாக படிக நிலையில் இருக்கின்ற திடப்பொருள்களை தான் பயன்படுத்துகிறார்கள். ஏன் படிக நிலை என்று கேட்கலாம். படிக நிலை என்பது ஒரு பொருளின் மிக அதிகமான சுத்தகரிக்கப்பட்ட நிலை என்பது முக்கியமான விஷயம். ஹைலி பியூரிஃபைடு ஸ்டேட், அதுதான் கிறிஸ்டல்ன்றது. அதை மட்டுமல்ல, அது ஒரு கட்டமைப்புக்குள் அதன் முனைகளிலோ அல்லது அதன் நடுவிலோ ஒரு அணு அமைக்கப்படுகிறது. ஒரு பெரிய கட்டடத்தை எடுத்துக்கொண்டால் அந்த கட்டடத்தில் செங்கற்களால் ஆனது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த செங்கற்கள் எல்லா முனையிலும் அல்லது எல்லா நிலையிலும் இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் இருக்கலாம். இதுதான் ஒரு படிகத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பொருள். அதே படிகம் ஒரு பண்புக்காக அதனை பரிசோதிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேர்கோட்டில் அதனுடைய பண்பினை ஆராய்ந்தோம்னால் அது ஒரு பண்பினை வெளிக்காட்டும். படிகம் மட்டும்தான் இந்த பண்பினை வெளிக்காட்டும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேர்கோட்டில் அதனுள் ஒரு படிகத்தினுள் ஒரு ஒளியினை செலுத்துகிறோம் என்றால் அந்த ஒளி விலகாமல் நேர்கோட்டிலே செல்லும். அதே அந்த படிகத்தை வேறு ஒரு கோணத்தில் மாற்றி அமைத்து அதே ஒளியினை அதில் செலுத்தும் பொழுது அந்த ஒளி விலகி செல்லும். இது அனைசோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லுவோம். அதாவது படிகத்தினுடைய பக்கவாட்டுக்கோ அல்லது நேர் நிலையிலேயோ செலுத்தும் பொழுது அது இரண்டு பண்புகளை காட்டினால் அது அனைசோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டி என்று சொல்வார்கள். இந்த அனைசோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டியும் ஒரு படிகத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இது சாதாரண திடப்பொருள்களில் பார்க்க முடியாத விஷயம். ஒரு சாதாரண கண்ணாடியை எடுத்துக்கொண்டாலோ அல்லது மரத்தை எடுத்துக்கொண்டாலோ வேறு எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது படிக நிலையில் இல்லை என்றால் அது சுத்தரிக்கப்பட்ட நிலையில் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ளலாம். அதை தாண்டி இந்த அனைசோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டி என்பது அதில் கட்டாயமே இருக்காது. ஆகையாலும் படிகங்களை எடுத்துக்கொள்கிறோம். படிகங்கள் மிகுந்த நம்பகத்தன்மை வாய்ந்தது. ஏனென்றால் அதிக சுத்திகரிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அதனுள் இருக்கக்கூடிய தேவையற்ற தனிமங்கள் முற்றிலுமாக விளக்கப்படுகிறது. அவ்வாறு இருக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள், மற்றவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஒரு கம்ப்யூட்டர் ஒரு காலத்தில் ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த பொழுது அந்த கம்ப்யூட்டரினுடைய திறன், அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் மிக நார்மலாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு இன்றைய அளவில் i3 என்கின்ற ப்ராசஸர்லாம் வந்துருச்சு. அதில் 1 TB மெமரி எல்லாம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. அப்படி வந்திருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் அதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மிக அதிக அளவில் சுத்திகரிக்கப்பட்டுள்ளது. அதனாலும் இந்த பண்புகளை எல்லாம் மிக சிறப்பாக நம்பகத்தன்மையோடு அது செயல்படுகிறது. மூன்றாவதாக, ஒரு படிகத்தினை எடுத்து அந்த படிகத்தினை சரியான ப்ராசஸிங் டெக்னாலஜி பயன்படுத்தினாதான் அதை ரீப்ரொடியூசிபிலிட்டி கொண்டு வர முடியும். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் பண்ணால் பத்தாது. லேபு லெவலில் இல்லை ஒரு சாதனம் மட்டும் லேபு ஆராய்ச்சி சாலைகளில் மட்டும் பண்ணி காட்டினா அதனுடைய பண்பாடு யாருக்கும் பயனுள்ளதாக இருக்காது. அதனால் அதை மல்டிபிள் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னா படிகமாக இருந்தால் தான் அந்த படிகத்தினுடைய பக்க கோணங்கள் அல்லது மேல் பரப்பினுடைய தன்மை எல்லாத்தையும் மிக சிறப்பாக உணர்ந்து அந்த பரப்பு அந்த சர்ஃபேஸஸை மிக நேர்த்தியாக கையாண்டு அந்த ப்ராசஸிங் டெக்னாலஜியில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதை பயன்படுத்தி நாம் அந்த படிகத்தை பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ஐசி இன்டகிரேட்டட் சர்க்யூட்டில் அது பேக்கேஜிங்னு சொல்லுவாங்க. அந்த பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு ஒரு படிகம் நமக்கு சரியான முறையில் அதனுடைய மேல் பரப்போ அல்லது பக்கவாட்டில் உள்ள பரப்பு அதனுடைய தன்மைகள் என்னென்னு முன்கூட்டியே தெரிஞ்சால் தான் அதை சரியானபடி பயன்படுத்த முடியும். இதுதான் ப்ராடர் ஐடியா அபவுட் எலக்ட்ரானிக்ஸ். அடுத்து நான் சொல்ல வருவது ஃபோட்டானிக்ஸ் என்கின்ற துறை. ஃபோட்டானிக்ஸ் என்பது ஒளி துகளியல். ஒரு பக்கம் மின் துகளியலை பற்றி பேசணும் எலக்ட்ரானிக்ஸில். அதே மாதிரி ஒரு ஃபோட்டான், ஒரு ஒளி துகளியல். ஒளி துகளியல்னால் இப்போ நம்ம மேலே லைட்டு விழுந்துக்கிட்டு இருக்குது. இந்த லைட்டு
வந்து என்னன்னு கரெக்டாக அறிவியல் பூர்வமாக சொல்லணும்னு சொன்னால், இது ஒரு பாக்கெட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஒளி துண்டு, அந்த துண்டுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த ஒளி துண்டினுடைய ஆற்றல் எவ்வாறு மாறுபடுகிறது என்றால், இது ஒரு வெண் ஒளி, அதாவது ஒயிட் லைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு 3 காம்பினேஷனில் தான் அது வெண்மைத்தன்மையை கொண்டு வருது. ரெட், ப்ளூ, க்ரீன், இந்த 3 வர்ணங்களும் சேர்ந்து அது வெண்மைத்தன்மையை கொடுக்கின்றது. அதேபோல் மற்ற வர்ணங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அன்றாட வாழ்வியலில். மஞ்சள் பார்க்குறோம், பச்சை பார்க்குறோம், சிகப்பு பார்க்குறோம், அது சார்ந்த ஆரஞ்சு இல்லை ஊதா அப்படிங்கிற பல வர்ணங்களை பார்க்குறோம். குறிப்பாக விப்ஜிஆருங்கிற 7 வர்ணங்கள் நமக்கு அனைவருக்கும் அறிந்தது. இது இந்த துறையில் இந்த ஒளி கற்றைகளை, ஆதாரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றையை ஒரு நேர்கோட்டில் செலுத்துவது நாம் அனைவரும் அறிந்தது. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி வழியாவோ இல்லை ஒரு ஜன்னல் வழியாவோ பார்க்கும் பொழுது ஒரு வெளியிலேருந்து சூரிய ஒளி மிக துல்லியமாக ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் கூட அந்த ஓட்டை வழியாக நேர்கோட்டில் உங்கள் கண்ணில் வந்து விழும். இதுக்கு பேர் ஒரு லைட் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒளி எவ்வாறு ஊடுருவி செல்கிறது, அது ஒரு ஓட்டை கிடைக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்குது, இல்லை அதனுடைய ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் மாறி இருக்கிறதுனால அது வழியாக வருது. இதே ஒளியை நேர்கோட்டில் விழும்பொழுது அது ஒரு பார்ட்டிக்கிள், அது ஒரு துகள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அது நேர்கோட்டில் வராமல் வளைஞ்சும் வர முடியும் அப்படிங்கிறதுக்கு அறிவியல் ஆதாரங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு பேர் டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒளி துகள் வந்து நேர்கோட்டில் வராமல் ஒரு அலை வடிவத்தில் வருமானால் அது ஃபோட்டானிக்ஸ், அல்லது அதை பற்றிய புரிதல்கள் ஃபோட்டானிக்ஸ் வகையை சார்ந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம். என்ன அந்த ஃபோட்டானிக்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் என்றால், இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற இன்டர்நெட் எல்லாமே இந்த ஃபோட்டானிக்ஸ் துறை சார்ந்து தான் இருக்கிறது. அதாவது உங்களுடைய ஒரு அருகில் உள்ள டவர்லேருந்து ஒரு சிக்னல் வருது, அந்த சிக்னலை வந்து ஒளிக்கற்றையாக மாற்றிடுறாங்க. அந்த ஒளிக்கற்றை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே ஓஎஃப்சின்னு ஒரு சின்ன கல் பதிச்சிருப்பாங்க, ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்னு. அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் வழியாக நம்மளுடைய தரவுகள் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு செலுத்தப்படுகிறது. அல்லது நீங்கள் பேசக்கூடிய பேச்சு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக மாற்றி அமைக்கப்படுகிறது. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபோட்டானிக்ஸ் பயன்படுகிறது. ஃபோட்டானிக்ஸுன்றதை இன்னும் சுலபமாக புரிஞ்சுக்கணுன்னா, நான் முதல்ல சொன்னேன், எலக்ட்ரானிக்ஸ்க்கு எலக்ட்ரானை ஒரு மையப்படுத்தி அதை கட்டுப்படுத்தி அதை நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப மாற்றி அமைச்சோம்னா அது எலக்ட்ரானிக்ஸு. அதே மாதிரி ஒரு ஃபோட்டான் ஒளி துகளை நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப கட்டுப்படுத்தி அதனுடைய பாதையை சீரமைச்சோம் அல்ல பாதையை வடிவமைத்தோம்னா அது ஃபோட்டானிக்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோட்டானிக்ஸு எங்கே பயன்படுதுன்றதையும் சொல்லிட்டேன். மிக சிறப்பாக இன்றைய காலகட்டங்களில் இன்டர்நெட் அப்படிங்கிற துறைக்கும் ஒரு டேட்டா கம்யூனிகேஷனுக்கும், அதாவது தரவுகள் ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு அனுப்புவதற்கும் பயன்படுத்துகிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, எங்கேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஒரு காலகட்டங்களில் ஏரோப்ளைன் செலுத்தும் பொழுது ஒரு வெளிநாட்டினுடைய ஏரோப்ளைன் நம்ம நாட்டுக்குள்ளார வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ரேடார்னு ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அந்த ரேடார்ன்ற அமைப்பில் நம்ம நாட்டு ஏரோப்ளைன் உள்ளே வந்தால் அது காட்டும். ஆனால் இதுவே நமக்கு தேவையில்லாத ஒரு வானூர்தி வருது அப்படின்னா அந்த வானூர்தி யாருடையது, எங்கிருந்து வருது, என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரேடார் பயன்படுத்திச்சு. இப்போது இதிலேயே ஒரு சிறிய முயற்சிகள் செய்து அந்த ரேடாரில் என்னுடைய வானூர்தி தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்தாங்க ரஷ்யன் சயின்டிஸ்ட். அப்போ அதுக்கு உண்டான ஒரு லேபரேட்டரி எக்ஸ்பெரிமெண்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அலுமினியம் பிளாக் எடுத்துக்கிட்டு அந்த அலுமினியம் பிளாக்கில் முதல்ல மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சியை அனுப்பி பார்த்தாங்க. அதாவது அந்த மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சின்றது ஒரு பிளாக் ஆஃப் மெட்டலில் பட்டுச்சுன்னா திரும்பி வரும். அந்த திரும்பி வர டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம ரேடாரில் நம்மளுடைய பிளேன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதுவே வேற்று நாட்டு பிளேன்னா அதனுடைய பாதை, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸு, அதை வச்சு அது வேறு பிளேனா இல்லை நம்ம நாட்டு பிளேனான்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த அலுமினியம் பிளாக் எடுத்துக்கிட்டு அந்த அலுமினியம் பிளாக்கில் ஓட்டை போட்டாங்க, ஸ்ட்ரைட் ஹோல்ஸ் ட்ரைவ் பண்ணாங்க. ட்ரைவ் பண்ணிவிட்டு அது வழியாக இந்த மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சியாக அனுப்பும் பொழுது அந்த மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி அந்த ஓட்டை வழியாக செலுத்தும் பொழுது அதனுடைய பண்புகள் மாற்றி அமைக்கப்பட்டது, அல்லது அது டிடெக்ட் பண்ண முடியாமல் அது வெளியில் போயிடுச்சு. அப்போது ஒரு சின்ன புரிதல் வந்தது. ஒரு பிளேனை வந்து அந்த ஃபுல்லாகவே அந்த பிளேன் அங்கே இல்லைன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிட முடியும், அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறினா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பண்பு தான் இந்த ஃபோட்டானிக் மெட்டீரியல்ஸில் கொண்டு வந்தாங்க. ஃபோட்டானிக் பேண்ட்கேப் மெட்டீரியல்ஸில்
இந்த மாதிரி சிறிய அணுக்களை சேர்த்து, அதாவது ஒரு கட்டமைப்பில் ஒரு படிக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அணுக்களை இல்லாமல் வேறு ஒரு கட்டமைப்புக்கு தேவையான அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை உள்ளே அமைக்கும் பொழுது அது இம்ப்யூரிட்டிஸ்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் அந்த அணு கட்டமைப்பு இல்லாத, அதாவது அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு லைன் ஆஃப் ஆட்டம்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு லைன் ஆஃப் ஆட்டம்ஸை கொண்டு வந்தோம்னா அது வழியாக செலுத்தக்கூடிய ஒரு ஒளியினுடைய பண்பு முற்றிலுமாக மாறுபட்டுச்சு. இதனால் ஒரு நேர்கோட்டில் சென்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒளிக்கற்றை, அதாவது தரவை நம்ம வேறு ஒரு டைரக்ஷனுக்கு திருப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி வெவ்வேறு அணுக்கள் அல்லது ஒரு அணு அமைப்பு இருக்கும் பொழுது அது வழியாக பட்டு அது திரும்பிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஃபோட்டானிக்ஸ் என்கின்ற துறைக்கு பெரும் வளர்ச்சி புரிந்துள்ளது. இது தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடக்கிறது. இது சாதாரண நிலையில் இருந்த ஒரு அடிப்படை அறிவியல் இன்று மருத்துவத்துறையில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்துள்ளதாக இருக்கிறது. பல்வேறு வியாதிகளை குணம் செய்வதற்கு இந்த மாதிரியான ஃபோட்டானிக் ஃபைபர் பேஸ்டு அறுவை சிகிச்சைகள் இல்லாத ஒரு அணுகுமுறையை இந்த ஃபோட்டானிக்ஸ் மூலம், நானோ ஃபோட்டானிக்ஸ்னு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், அது ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறுவை போய் சேர்ந்து அந்த மூலக்கூறுவில் இருக்கக்கூடிய பழுதினை சரிபார்க்கும் அல்லது அதை சரி செய்யும். அதே போல் கண் சிகிச்சைகளுக்கும் கண் அறுவை சிகிச்சை செய்யாமல் ரத்தம் இல்லாமல் இந்த மாதிரியான ஃபோட்டானிக்ஸ் வாயிலாக நாம் அந்த கண் சார்ந்த மிக துல்லியமான சில தகவல்களை சேகரித்து கொள்ளலாம் அல்லது அதுக்கு தேவையான ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு வழிமுறைகளை தேடிக்கொள்ளலாம். இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஃபோட்டானிக்ஸில் வளர்ந்து கொண்டே வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய கட்டடம் இருக்குது இல்லை ஒரு பெரிய பாலம் இருக்குது அப்படின்னா அந்த பாலத்தில் ஒரு பழுது ஏற்படுதுன்னா யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த பாலத்தின் மேலே ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று கொண்டு இருக்கிறது, யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு ஃபைபர் ஆப்டிக்ஸ் அங்கே கொண்டு போய் வச்சிட்டோம்னா அந்த பாலத்தில் எங்காவது ஒரு கிராக் விழுது இல்லை அந்த கிராக் என்லார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் மூலமாக நம்ம கிரகிச்சு கொள்ள முடியும். அதுவும் ஃபோட்டானிக்ஸ் சார்ந்த விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவது, இந்த புத்தகத்தின் தலைப்பு எலக்ட்ரானிக்ஸ், ஃபோட்டானிக்ஸ், ஸ்பின்ட்ரானிக்ஸ். நம்ம பள்ளி பருவத்தில் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், அட்லீஸ்ட் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு. அந்த எலக்ட்ரானிக்ஸ் தெரிந்த மாணவர்களுக்கு தெரியும், ஒரு எலக்ட்ரான் என்பது ஒரு உட்கருவை மட்டும் சுற்றி வரவில்லை, அந்த எலக்ட்ரான் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. இது நம்ம இந்த பிளானட்டரி மோஷன்ஸில் படிச்சிருப்போம். அது மாதிரி தன்னைத்தானே அந்த எலக்ட்ரான் சுற்றும் பொழுது அதுக்கு ஒரு அறிவியல் பண்பு இருக்குது. அந்த அறிவியல் பண்பு என்ன சொல்கிறோம்னா, அந்த எலக்ட்ரான் ஒரு நிலையில் ஸ்பின் அப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஸ்பின் டவுன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா ஒரு முழு பூர்த்தி ஆகாத நிலை, இன்னொன்று திருப்பியும் அது ஒரு ஆரம்ப நிலைக்கு வந்துடுச்சு அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை முடிச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம். இன்னும் சுலபமாக புரிஞ்சுக்கணுன்னா, நான் ஒரு விரல் காட்டுறேன், இந்த விரல் நேர்கோட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு ஸ்பின் அப் ஸ்டேட்டில் இருக்குது. இதே இந்த விரல் நம்ம கீழ் நோக்கி காட்டுறோம் அப்படின்னா ஸ்பின் டவுன் ஸ்டேட்டில் இருக்குது. இது என்ன பெரிய விஷயம், ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அது சுற்றுது, அதுக்கு ஸ்பின் அப் இருக்குது, ஸ்பின் டவுன் இருக்குது, இதனால் என்ன ஆகிடப்போகுது? இதுதான் நீங்கள்லாம் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய தகவல் சேகரிக்கக்கூடிய இந்த பென் டிரைவ் அல்லது ஒரு ஹார்ட் டிரைவ். அது எல்லாமே எப்படி பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா, இதை ஸ்பின் அப் ஸ்டேட்டில் வச்சு ஒரு தகவலை அதில் செலுத்தலாம், ஸ்பின் டவுன் ஸ்டேட்டில் வச்சு ஒரு தகவலை செலுத்தலாம். இந்த ஸ்பின் அப் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது செலுத்தப்பட்ட தகவல் அதே ஸ்பின் அப் ஸ்டேட்டில் இருந்தால் தான் நம்மளால் எடுக்க முடியும். இதுதான் இந்த ஸ்பின்ட்ரானிக்ஸ்னுடைய முக்கியத்துவம். எப்படி ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜு வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணி அதை மேனிப்புலேட் பண்ணுறோம், அதாவது அதை கட்டுப்படுத்தி ஒரு திசை நோக்கி செலுத்துகிறோம் இல்லை ஒரு ஆம்ப்ளிஃபிகேஷனுக்கு பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஒரு ஸ்பின் ஸ்டேட்டை ஒரு பர்டிகுலர் நிலையில் நிறுத்தி அதை எல்லா அந்த மொத்த சாலிட்லேயும் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானுடைய ஸ்பின் ஸ்டேட்டையும் ஒருங்கிணைத்து, அதுக்கு பேர் போலரைசேஷன் சொல்லுவோம். போலரைஸ் பண்ணி அதில் ஒரு தகவலை செலுத்தினோம்னா அந்த தகவலை வெளியே எடுக்கும் பொழுது அதே ஸ்பின் அப் ஸ்டேட்டில் இருந்தால் தான் வெளியே எடுக்க முடியும். இது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸுக்கு பயன்படுத்த முடியும். இது மாதிரி பல்வேறு டிவைசஸ் கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளில் ஸ்பின் போலரைஸ்டு டிவைசஸ்ன்னு நிறைய வந்துடுச்சு. இதில் நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடியது நான் சொன்ன மாதிரி இந்த போர்ட்டபிள் டிவைசஸ். அந்த காலத்தில் வெறும் ஃப்ளாப்பி டிஸ்க்குன்னு யூஸ் பண்ணுவாங்க, 50 KB இல்லைனா 500 KBன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி டிபி லெவலில் யூஸ் பண்ணுறோம், டெட்ராபைட்ஸுன்ற லெவலில்.
அந்த டெட்ராபைட் லெவலில் யூஸ் பண்ணும் பொழுது இந்த ஸ்பின் அப் ஸ்பின் டவுன் ஸ்டேட்டில் இருந்து அதை அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது மிகவும் எளிதாகவும் அல்லது மிகவும் கட்டுப்பாட்டுக்குள்ளரும் இருக்க வைக்க முடிகிறது. இதனால தான் இந்த ஸ்பின்ட்ரானிக் டிவைசஸ் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு உள்ளது. ஒரு குயிக்காக சம்மரி மாதிரி பார்ப்போம். நம்ம பேசினதுலேருந்து ஒரு படிகம் தேவைப்படுகிறது. ஒரு ஒரு கட்டமைப்பில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அணுக்களின் கூட்டமைப்புக்கு ஒரு படிகம் தேவைப்படுகிறது. அதை கிறிஸ்டல்னு சொல்கிறோம். இந்த கிறிஸ்டல்ன்றது ஒரு பாலிஹெட்ரா, அதாவது ஒரு கியூபிக் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், ஒரு சதுரம் சார்ந்த ஒரு முப்பரிமாணம் கியூபிக் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி ரெக்டாங்கிளுக்கு சொல்லலாம், மற்ற எல்லாத்துக்கும் சொல்லலாம். பாலிஹெட்ரான்னா அந்த மாதிரி ஒரு 4 பட்டை இல்லாமல் அதற்கு மேலே இருந்தால் அது பாலிஹெட்ரான்னு சொல்லுவோம். அந்த பாலிஹெட்ராவில் இருக்கக்கூடிய பல்வேறு பட்டயங்களுக்கும் அது வந்து ஒரு இடத்துல இணைந்தால் அதை வந்து கிறிஸ்டல்னு சொல்லலாம். கிறிஸ்டல் வந்து ஒரு மீண்டும் சொல்லும் வந்து ஹையஸ்ட் பியூரிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் விச் ஆக்குபைஸ் த லாட்டிஸ் பொசிஷன்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகளில் அந்த அணுவோ அந்த மூலக்கூறுவோ இருந்தால் அது ஒரு படிகம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து கிறிஸ்டல்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி ஆர்கனைஸ்டு ஃபார்ம் ஆஃப் மெட்டீரியல். அதனால தான் அதுக்கு நம்பகத்தன்மை அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள், டிவைசஸ் எல்லாமே நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு வருஷத்துக்கும் பயன்படுத்த முடியுது. ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம் கடையில் போயிட்டு, அது ஒரு 2 நாளில் பழுதாகிடுச்சு, இல்லை ஒரு 2 மாதத்தில் 2 வருஷத்தில் பழுதாகிடும்னா நம்ம வாங்குகிற தன்மை குறைஞ்சிருவோம். அதேமாதிரி ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம், அந்த மொபைல் ஃபோனு ஒரு 2 மாதம் தான் வேலை செய்யுது அப்படின்னா யாரும் வாங்குறதுக்கு மாட்டாங்க. ஆனால் படிகம் சார்ந்து இந்த பொருட்கள்லாம் வடிவமைக்கப்படுவதால் அதனுடைய நம்பகத்தன்மை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு கூட இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. இதனால தான் நம்மளுடைய இந்த ஒளி ஆதாரங்கள், இப்போ நம்ம இந்த மேலே விழுந்துக்கிட்டு இருக்க இந்த ஒயிட் எல்இடி லைட்டு, டிவியில் எல்இடி டிவி, இதெல்லாம் முன்னாடி மாதிரி இல்லாமல் அதிக நம்பகத்தன்மையோடு வருவதற்கான காரணம் படிகங்கள் சார்ந்த விஷயம். திருப்பியும் சொல்கிறோம், இந்த படிகங்களுக்கு எல்லா படிகங்களுக்கும் ஒரு வர்ணம் இல்லை. ஒரு சில படிகங்கள் அது ஒரு சில வர்ணத்தை வெளிக்காட்டும். குறிப்பாக லேசர் படிகங்கள்னு சொல்லுவோம். அந்த லேசர் படிகங்கள் வர்ணம் ஒரு குறிப்பிட்ட வர்ணத்தை காட்டலாம். ஆனால் எலக்ட்ரானிக்ஸில் பயன்படுத்தக்கூடிய சிலிக்கான் கார்பைடு இதெல்லாம் கிட்டத்தட்ட கருப்பு கலரில் தான் இருக்குது. ஏன்னா அது ஒளியை உறிஞ்சு அது உள்ளேயே வெளிச்சிக்குது, அது வெளிக்காட்டுவதில்லை. அது ஒரு காரணம். அது தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த படிகம் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான தன்மை நான் சொன்னேன். ஒரு சில படிகங்களில் ஒரு ஒளியினை ஒரு குறிப்பிட்ட கோடு அல்லது நேர்கோட்டில் செலுத்தினோம்னா அந்த வெளியே அப்படியே வெளியில் வந்துடும். எந்த விதமான டீவியேஷன்ஸும் இருக்காது. ஆனால் இதுவே இந்த படிகத்தினை இன்னொரு டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணோம், இல்லை அது வேறு ஒரு டைரக்ஷனில் அந்த ஒளியை செலுத்துகிறோம் அப்படின்னா அந்த ஒளி விலகி செல்லும். அதுக்கு பேர் சேஞ்ச் இன் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் தி டைரக்ஷன் அப்படின்லாம் சொல்லுவோம். அது குறிப்பாக அனைசோட்ரோபிக் பிஹேவியர்னு சொல்லுவோம். இந்த அனைசோட்ரோபிக் பிஹேவியர் மிக மிக முக்கியமானது. ஃபெரோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்ஸு, எலக்ட்ரோ ஆப்டிக் கிறிஸ்டல்ஸ்னு சொல்லுவோம், சுவிட்சிங் டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் அந்த அனைசோட்ரோபிக் பிஹேவியர் மிக மிக முக்கியம் வாய்ந்தது. இதுக்கு படிக நிலையில் இருக்கும் பொழுது இதை பற்றின புரிதலுக்காக மேலும் மேலும் புதிய படிகங்களை உருவாக்கணும், புதிய பண்புகளை உருவாக்கணும் ஒரு குறிப்பிட்ட படிவ நிலையில் அப்படின்னா அதுக்கு உண்டான அறிவியல் அடிப்படை தியரியை உருவாக்குவதற்கும் இந்த படிகத்தன்மை மிக முக்கியமானது. இது வெவ்வேறு துறைகளில் பயன்படுது. லேசர் என்ற துறையில் மிக முக்கியமாகவும், எலக்ட்ரானிக்ஸ்லேயும், அதை தாண்டி நம்மளுடைய வாட்சு, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாட்சில் கூட ஒரு படிக பொருள் இருக்கிறது. அது குவாட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த குவாட்ஸை கூட ஒரு பர்டிகுலர் அனைசோட்ரோபிக் பிஹேவியர் இருக்கிறதுனால தான் அந்த குவாட்ஸை வந்து அப்படியே எடுத்து பயன்படுத்த முடியாது. அந்த அமைப்பு, அந்த எந்த மேல்பரப்பு வழியாக நம்ம அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்ணும். இது சின்ன உதாரணம் வந்து, இதுக்கு பேர் பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம். நீங்கள் அன்றாடம் வால்வில் பயன்படுத்தக்கூடிய இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு உண்டான ஒரு ஸ்பார்க் வேணும். வீட்டில் நீங்கள் எல்லோரும் கேஸ் ஸ்டவ் பயன்படுத்துவீங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு டார்ச்சின்னு ஒன்று இருக்கும். அதில் அழுத்தினீங்கன்னா ஒரு ஸ்பார்க் வெளில வரும். அந்த ஸ்பார்க் எப்படி வெளில வருதுன்னா அது ஒரு பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல். இந்த குவாட்ஸ் போன்ற ஒரு மெட்டீரியலை அதில் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ப்ரெஷரை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது ஒரு எலக்ட்ரிக் பல்ஸை வெளியே கொண்டு வருது. அதனால் அது அனைசோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அதனால தான் அந்த எலக்ட்ரிக் பல்ஸ் வெளில வருது.
அந்த எலக்ட்ரிக் பல்ஸ் தான் உங்களுக்கு கேஸ் ஸ்டவ்வை இக்னைட் பண்ண உதவி புரியுது. அதனுடைய ரிவர்ஸ் சுச்சுவேஷன் தான் ஒரு எலக்ட்ரிக் பல்ஸு உங்கள் வாட்சில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு பேட்டரி போட்டு அந்த பேட்டரி வந்து ஒரு மின்சாரம் உற்பத்தி செய்து அது அந்த உங்கள் கைகடிகாரத்தில் உள்ள ஒரு கிறிஸ்டல் மேலே ஒரு சின்ன ஃபீல்டு அப்ளை பண்ணுது. அப்படி அப்ளை பண்ணும் பொழுது அது ஒரு பீசோ ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு மெக்கானிக்கல் வைப்ரேஷனை உருவாக்குது. அந்த மெக்கானிக்கல் வைப்ரேஷன் தான் உங்கள் வாட்ச் அந்த முள் இயங்குவதற்கு காரணமாக இருக்குது. இதுவும் ஒரு அனிசோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டி என்கின்ற படிகத்தினால் மட்டும் சாத்தியமான ஒரு முக்கியமான பண்பு. இந்த படிகத்தை ஒரு சாதாரண நிலையில் அது வந்து வைரமாகவோ அல்லது சிலிக்கான் என்கின்ற தனிமமாகவோ அல்லது குவார்ட்ஸ் என்கின்ற ஒரு பொருளாகவோ கிடைக்கிறது. இதை தாண்டி நம்ம ஆராய்ச்சி மையங்களில் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியில் கூட இந்த படிகங்களை வளர்க்க முடியும். இதுக்கு முக்கியமான டெக்னிக்ஸ்னு 3 டெக்னிக் இருக்குது. சொல்யூஷன் க்ரோத்து, மெல்ட் க்ரோத்து, வேப்பர் க்ரோத்துன்னு சொல்லுவோம். இந்த மெல்ட் க்ரோத்து தான் கிட்டத்தட்ட 85% உலக அளவில் தேவைப்படுகின்ற அனைத்து படிகங்களும் உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. அதை தாண்டி இந்த சொல்யூஷன் க்ரோத்து, இந்த வேப்பர் க்ரோத்துலேயும் கொஞ்சம் படிகங்கள் ஆராய்ச்சி அளவுக்கு மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதுபோல் பல்வேறு பண்புகள் கொண்டது தான் ஒரு படிகத்தின் பண்பு. இதை நான் முதலே சொல்லிட்டேன். ஒரு அணு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் கலரில் உள்ள ஒரு உட்கரு இருக்குது. அதை சுற்றி பல்வேறு நிலைகளில் இந்த எலக்ட்ரான்கள் அது சுற்றி வருது. இதில் குறிப்பாக இப்படி தான் இருக்குது. அதாவது எல் ஷெல், கே ஷெல், எம் ஷெல் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதில் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது. இந்த அடையாளப்படுத்தப்பட்ட எலக்ட்ரான் வந்து ஒரு வட்டப்பாதையில் செல்லலை. ஒரு எளிமையான புரிதலுக்காக தான் அதை வட்டப்பாதையை காட்டுறோம். அது வட்டப்பாதையில் செல்லாமல் ஒரு ஹெலிக்கல் ஆர்பிட்டை, அதாவது எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் தான் அது சுற்றுது. அப்படி சுற்றும் பொழுது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு எலக்ட்ரானுடைய இன்ஃப்ளூயன்ஸையும் அதை எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதாவது ஒரு அணுவை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஒரு சாலிட் இருக்குது அப்படின்னா அந்த சாலிடில் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும் ஒரு மாலிகுலர் வெயிட்டில். அது கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டியிருக்கலாம். அதை எலக்ட்ரானிக்ஸை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கும் பொழுது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு குயிக் ப்ரஷ் ஆஃப் வாட் எவர் ஐ ஹவ் டோல்டு. எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன, ஃபோட்டானிக்ஸ்னால் என்ன, ஸ்பின்ட்ரானிக்ஸ்னால் என்ன, அதை புரிதலுக்காக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம். அதை சார்ந்த ஒரு சில வியூகிராஃப்ஸை பார்க்குறோம். ஒரு மனிதன், அவனுடைய உயரம், அவனுடைய பண்புகள் என்ன, ஒரு ஆப்பிள் அப்படின்னா அதனுடைய ஒரு டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு இந்த வியூவில் பார்க்குறோம். இதுவே ஒரு டிஎன்ஏன்னா என்ன, ஒரு ஸ்மால் மாலிகுல்னால் என்ன, ஒரு ஆட்டம்னா என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். இப்போது இந்த பண்புகள் எல்லாம் ஒரு துகள்ன்ற நிலையில் இருந்து தான் புரிஞ்சுக்கிறோம். முக்கியமாக ஒரு எலக்ட்ரானிக்ஸில் ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா எலக்ட்ரான் துகள்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது நேர்கோட்டில் போகுதா, எப்படி போகுது அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லை. ஏன்னா எவ்வளோ ஃபீல்டு அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒருத்தரை கட்டி இழுக்கிறோம் அப்படின்னா அவரை இழுக்கிறது 2 பேர் இழுத்தா சீக்கிரமாக வந்துடுவார், 5 பேர் இழுத்தா இன்னும் வேகமாக வருவார். அப்படிங்கிற ஒரு புரிதலில் கூட ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு எலக்ட்ரானை வச்சுருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் அது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கட்டமைப்பில் படிகமாக இருக்கக்கூடிய நிலையில் 2 அணுக்கள் பக்கத்தில் இருந்தாலே போதும். அந்த 2 அணுக்களையும் சுற்றி வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நேர்கோட்டிலேயே போயிட்டு இருக்கல. அது வந்து ஒரு அலை பண்பில் தான் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது. அந்த அலை பண்பு நகர்றதுக்கு காரணம் அதனுடைய சார்ஜ் ஸ்டேட்டு. இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு சார்ஜ் ஸ்டேட் இருக்குது, இங்கே இருக்கிற எலக்ட்ரானுக்கு வேறு ஒரு சார்ஜ் ஸ்டேட் இருக்கும். அதனால் அதை அட்ராக்ட் பண்ணலாம், இல்லை அதை ரிப்பல் பண்ணலாம். இப்படி இருக்கும் பொழுது அதை ஒரு அலை பண்பில் தான் அதை புரிந்து கொள்ள முடியுது. அந்த அலை பண்பை தான் இங்கே படத்தில் பார்க்குறீங்க. இந்த அலை பண்பு இதையும் தாண்டி இது ஒரு துகள் இங்கேருந்து போயிட்டுருக்கு. ஏன்னா எலக்ட்ரான் தான் இந்த அலைப்பண்பை உருவாக்குது. அதை நான் இங்கே காட்டியிருக்கேன். இப்படி போகும் பொழுது ஏன் இந்த அலைப்பண்பு வருது அப்படின்னா, அதாவது இந்த அட்ராக்ஷன் பக்கத்தில் இருக்கிற ஆட்டத்தினுடைய அட்ராக்ஷன் அதிகமாகும் பொழுது இப்படி ஒரு க்ரஸ்ட்டு பொசிஷன், அதாவது ஒரு மேடான பொசிஷன் அப்படின்ற இடத்துக்கு இந்த எலக்ட்ரான் தள்ளப்படுது. அதே நேரம் அந்த எலக்ட்ரான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த அட்ராக்ஷன் குறைஞ்சிருச்சுன்னா அது கீழ் நோக்கிய பாதையில் போகிறது. இது வந்து இந்த க்ரஸ்ட் ட்ரஃப்ன்றது இப்படி இப்போ ஒரு வேவை எடுத்துக்கிறேன்.
இங்கே இப்படி போயிட்டு இங்கே போய் ஒரு யூனிஃபார்ம் பேட்டர்னாக போயிட்டே இருக்குது. ஆனால் இந்த வேவை பாருங்கள், இந்த அலையை பாருங்கள். இந்த அலை இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமான பண்புடையதாக, அதாவது அதனுடைய ஆம்ப்ளிடியூடு இங்கே அதிகமாக இருக்குது. ஏன் இந்த ஆம்ப்ளிடியூடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அந்த ஆம்ப்ளிடியூடு அதிகமாக இருக்கிறபோது அதனுடைய இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்குது. அது விட்டுட்டால் கூட ஏன் இந்த ஆம்ப்ளிடியூடு இந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஒரு அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அந்த படிகமயமாக்குதலால் அது வெவ்வேறு பொசிஷனில் இருக்குது. அதுக்கு வெய்க்னர் சைட்ஸ் செல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் இருக்கும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு என்னை சுற்றி ஒரு 20 எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்குன்னா, இதே மாதிரி இன்னொருத்தர் இங்கே அருகில் வந்து நிற்கிறாரு அப்படின்னா, அந்த 20 எலக்ட்ரானில் ஒரு 10 எலக்ட்ரானை தான் அவரை சுற்றி இருக்கிற எலக்ட்ரானை என்னை அட்ராக்ட் பண்ண முடியும், அல்லது ரிப்பல் பண்ண முடியும். புரிதலின் இதுக்காக சுகத்துக்காக சொல்லிக்கிறேன். அட்ராக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். ஒருத்தர் என்னை பக்கத்தில் வந்து நிற்கிறாரு, அவரை சுற்றி ஒரு 10 எலக்ட்ரான் இருக்குது. என்கிட்ட இருக்கிற 10 எலக்ட்ரானை அந்த 10 எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுது, மிச்ச எலக்ட்ரான்லாம் அப்படியே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆம்ப்ளிடியூடு வேரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ஒரு முக்கிய பண்பு. இதை சார்ந்து தான் நாம் பல்வேறு உபகரணங்களை யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு மொபைல் ஃபோனுக்கு ஒரு பொருள் படிகமாக யூஸ் பண்ணுறோம், கேலியம் ஆர்சனைடுன்ற பொருளை. ஆனால் கம்ப்யூட்டருக்கு சிலிக்கான்ற பொருளை பயன்படுத்துகிறோம், சோலார் செல்லுக்கு சிலிக்கான்ற பொருளை பயன்படுத்துகிறோம். எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த விஷயங்கள் தான். ஆனால் இதில் ஒன்றும் அதில் ஒன்றும் பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்துவதற்கு காரணம், ஒரு தனிமம், அதாவது சிலிக்கானில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், அதனுடைய மொபிலிட்டி, அது நகரக்கூடிய வேகம் ஒரு குறிப்பிட்ட எண்ணாகவும், கேலியம் ஆர்சனைடு நம்ம மொபைல் ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய அதில் இருக்கிற எலக்ட்ரான், ஃப்ரீ எலக்ட்ரான், அதனுடைய மொபிலிட்டி வேறு எண்ணாகவும் அதிகப்படியான எண்ணாகவும் இருப்பதால் அதை கேலியம் ஆர்சனைடை நம்மளுடைய மொபைல் ஃபோனில் டிரான்சிவர், அதாவது டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசீவிங் ரெண்டுக்கும் பயன்படுத்துகிறோம். இது இன்னும் நிறைய புரிதல் தேவைப்படுது. அதை அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம புரிந்து கொள்வோம். அதாவது ஒரு பொருள் வந்து திடப்பொருளாக ஆகின பிறகு அதனுடைய எலக்ட்ரிக்கல் பண்புகளை பற்றும் பார்த்தானா அதை 3 நிலையாக எடுத்துக்கொள்ளலாம். மெட்டல், செமிகண்டக்டர், இன்சுலேட்டர். மெட்டல்னால் தொடர்ந்து அந்த எலக்ட்ரானை ஒரு முனையிலேருந்து மற்றொரு முனைக்கு அனுப்பிக்கிட்டே இருக்குது. இதுதான் நம்ம வயர்லலாம் நடக்குது. ஒரு வீட்டில் நீங்கள் சுவிட்ச் போடுறீங்கன்னா, அந்த சுவிட்ச் போட்டதுலேருந்து அந்த உபகரணம், இப்போ ஒரு ஃபேன் இருக்குது, லைட் இருக்குன்னா உடனே அது எரியுதுன்னா அதுக்கு காரணம் அந்த முனையிலிருந்து, அந்த சுவிட்ச் போட்ட முனையிலேருந்து எலக்ட்ரான்கள் நகர்ந்து அந்த ஒரு உபகரணத்துக்கோ இல்லை அந்த சாதனத்துக்கோ சென்றடைவதால் அது பல்பாக எரியுது, இல்லை ஃபேனாக சுற்றுது. இது மெட்டலினுடைய பிஹேவியர். ஒரு சாதாரண ஒரு உலோகப் பொருளினுடைய பிஹேவியர். அதன் மேல் பரப்புகளில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். அது ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு போய்கிட்டே இருக்கும். அதே நேரம் ஒரு இன்சுலேட்டர் அப்படிங்கிறதையும் மிக சுலபமாக புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, ஒரு 2 அணு இருக்குது அருகருகில். மெட்டலில் இருக்கிற அணுக்கள் மேலே இருக்கிற மேல் பரப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்லாம் சும்மா கேஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். ஒரு முனையில் இல்லாமல் ஒரு இடத்துல இல்லாமல் எல்லா இடத்துக்கும் அது வெவ்வேறு வேகத்தில் சென்று கொண்டே இருக்கும். அதனால் அது ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் ஒரு இன்சுலேட்டர் அப்படின்னா, இதே மெட்டல் ஒயர் மேலே ஒரு இன்சுலேட்டரை நம்ம பூசியிருக்கோம். அந்த இன்சுலேட்டர்னால தான் நமக்கு ஷாக் அடிக்கலை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஏன் அது ஷாக் அடிக்காமல் இந்த எலக்ட்ரான், அங்கே இருக்கிற எலக்ட்ரான் என்ன பண்ணுது? அதுலேயும் எலக்ட்ரான் இருக்குது அந்த இன்சுலேட்டர்லேயும். ஆனால் அந்த இன்சுலேட்டரில் இருக்க எலக்ட்ரானு பக்கத்தில் இருக்கிற அணுவோடு சேர்ந்து ஒரு இன்சுலேட்டர் பொருள் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா கடத்தாத பொருள் அப்படிங்கிற பொழுது 2 அணுக்கள் பக்கத்தில் இருக்குது. இதுலேயும் எலக்ட்ரான் இருக்குது, இதுலேயும் எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு கோவலண்ட் பாண்டு, அதாவது அந்த பாண்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதனால் ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்காது. அப்படி இல்லாத போது அந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய கடத்தரும் திறனையை சுத்தமாக அது நிறுத்திடுது. இதை தாண்டி இன்னொரு நிலை இருக்குது, அதுக்கு பேர் செமிகண்டக்டர்னு பேர். அந்த செமிகண்டக்டர் சார்ந்து தான் நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இன்றைக்கி இயங்குது. இதுக்கு பேர் செமிகண்டக்டர். செமிகண்டக்டரில் ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளிக்கு பேர் பேண்ட் கேப்புன்னு சொல்லுவோம். அந்த பேண்ட் கேப்பை புரிஞ்சுக்கிட்டால் தான் அதை நம்ம செமிகண்டக்டரு, எலக்ட்ரானிக்ஸ்லாம் கொஞ்சம் விவரமாக புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான பொருட்கள் இன்றைய நிலையில் பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு நச்சு வாயு கலந்த கேஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த கேஸில் என்னென்ன நச்சு தன்மை சேர்ந்த, இப்போ SF4 இருக்குது, இல்லது ஒரு வேறு ஏதாவது ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அது வந்து நச்சுத்தன்மை வாய்ந்தது, ஒரு தொழிற்சாலையிலேருந்து வருது அப்படின்னா, இந்த மாதிரியான ட்ரோனில் சென்சிட்டிவ் டிடெக்டர்ஸை வச்சிட்டோம்னா
அந்த சென்சிட்டிவ் டிடெக்டர்ஸ் மூலமாக நம்ம அதனுடைய பண்புகளை புரிந்து கொள்ள முடியும் கேஸ் அனாலிசிஸ்க்கு. இது எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக மிகவும் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்பின்ட்ரானிக்ஸ்க்கு வெவ்வேறு நிலைகளில் இன்று பயன்படுத்தப்படுகிறது. அது டேட்டா ஸ்டோரேஜ் முக்கியமாக நடக்குது. அதேமாதிரி வீடியோ கேம்ஸ் விளையாடுறீங்க அப்படின்னா அது எளிமையாக பல்வேறு நிலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கும் காரணம் இந்த ஸ்பின்ட்ரானிக் டிவைசஸ். அப்புறம் எம்ரேம்னு சொல்லுவாங்க, அது டெக்னிக்கலி ரேண்டம் அக்சஸ் மெமரி டிவைசஸ். அது இந்த மாதிரியான டேட்டா வீடியோ கேம்ஸு அதுக்கெலாம் நிறைய தேவைப்படுது. இது எல்லாமே இந்த ஸ்பின் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி செய்ய முடியும். இந்த ஸ்பின் ஸ்டேட்டை நான் முதலே சொல்லிட்டேன், அது ஒரு பொசிஷனில் இருக்குன்னா அது ஸ்பின் அப் ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். இதுவே கீழ் நோக்கி போட்டிருந்தா ஆரோ போட்டிருந்தா அது ஸ்பின் டவுன் ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். இந்த ஸ்பின் அப்பு நிலையிலேருந்து அது சுற்றி ஸ்பின் டவுனுக்கு வருது, திருப்பியும் இந்த ஸ்பின் டவுன்லேருந்து அது ஸ்பின் அப்புக்கு போகுது. இந்த நிலைகளெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நிலையில் அதனுடைய தரவுகள் அதன் மேலே தரவுகளை செலுத்தினோம்னா அந்த தரவுகளை மீண்டும் அதே நிலையிலிருந்து நம்மளால் வித்ரா பண்ணிக்க முடியும். இது பற்றின அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம இன்னும் விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.